ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டுவை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, உள்ளே வந்து பயங்கரமான சண்டை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அருண்குமாருக்கு லேசான காயம், இந்த பெரிய காயெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே அவர் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து உள்ளே போகிறாரு. ஸோ ப்ரொமோ 1 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த விஷயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முன்கூட்டியே போட்டிருக்காங்க. மேபி அந்த ஒரு சண்டை சச்சரவு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி அருணுக்கு வந்து நடந்தவொடனே போயிடுறாங்க. கேமை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் கேமை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரயான் ஒரு பக்கம் பேசுகிறாரு. ரயான் டீமில் இருக்கிற ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஸ்டாப்லாம் பண்ண வேணாம், யாருக்கு யாருக்கு பார்க்கணும்னு தோணுதோ அவங்க பாருங்கள், மற்றபடி கேமை விளையாடுவோம். இப்படி ஒரு ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டே இருந்தோன்னா அப்போ எப்போ தான் கேம் மூவ் ஆகிறது அப்படின்னா ஒரு பிரச்சனை போகுது. ஆனால் ரயான் என்ன சொல்கிறாரு, இப்படி தான் நேற்று வந்து ஒருத்தர் உண்மையிலேயே வந்து அடிப்படிச்சுன்னு சொன்னால் அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. இப்போயும் இந்த மாதிரி பண்ணால் எல்லோரும் இஷ்டத்துக்கு விளையாண்டுருவாங்களே அப்படின்ற மாதிரி அவரோட கருத்து வைக்கிறாரு. லாஸ்ட்டாக முத்து என்ன கருத்து வைக்கிறாருன்னா, கல்லை பார்க்குறவன் கல்லை பாரு, அப்புறம் வந்துட்டு கேமை பார்க்குறவன் கேமை பாரு, அது மாதிரி ஆளை பார்க்குறவன் ஆளை பாரு, கல்லை பார்க்குறவன் கல்லை பாரு, ஆளை பார்க்குறவன் ஆளை பாரு, அப்போ தான் அவனோட சுயரபம் தெரியும்னு சொல்லிட்டு கேம் ஆரம்பி அப்படின்ற மாதிரி போகுது. இது நடுவில் வந்து சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமருக்கும் ஒரு லைட்டாக ஒரு முட்டிக்குது. என்னென்னா சௌந்தர்யா ஒரு ஆக்டிவிட்டி இருந்தால் எப்பயுமே அவங்களோட விஷயமே அப்படி தான். அதுவும் விஜய் சேதுபதி வேறு சொல்லிட்டார், உங்களுடைய அந்த க்யூட் எக்ஸ்பிரஷனுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போத்துலேருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் டெய்லியும் கொடுத்து தான் இருக்காங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா எடுக்கிற வரைக்கும் எடுத்திங்க அப்படின்னாங்க. உடனே இங்கே பாருங்க ஆட்டிடியூட் கேட்குறவெல்லாம் காமிக்கிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கலாய்க்கிறாரு. அப்போது நாங்கள் என்ன தான் பேசுகிறது அப்படின்றாங்க. நீங்கள் பேசுகிறதே தப்பு தான், நீங்கள் பேசுகிறதே ஆட்டிடியூட் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி முடிக்கிறாங்க. சரி, இப்போ இதில் வந்துட்டு அருண் வந்து போகிறாரு. ஸோ இதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோலே தெரிஞ்சு போச்சு, அருண்குமார் டீம் தான் வெளியே போகுது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து இவங்க வந்து ஒரு பிளானோடு தான் வந்தாங்க. என்னென்னா இவங்க வந்து டிஃபென்ஸ் மோடில் தான் இருக்கணும், அஃபென்ஸ் மோடில் வேண்டாம்னு சொல்லிட்டு முத்துக்குமரனும் அருணும் சொல்லிட்டாரு. விஜய் விஷயம் மற்றபடி பேசிட்டாரு. சௌந்தர்யாவும் சொல்லிட்டாங்க. அந்த 3 பேருமே வந்து அந்த டீமில் இருக்க 3 பேருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே அஃபென்சிவ் மோடுக்கு போனால் எல்லாரும் நம்மளோட டார்கெட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும். ஃபஸ்ட்டு வர வைப்போம், டிஃபென்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் அவங்களும் அடிச்சுப்பாங்க, நம்ம சும்மா சேஃப்டியாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வச்சாங்க. கடைசியில் அது அவங்களுக்கே ஆப்பாக இருக்கும் போல இருக்குது. அதேமாதிரி முத்துக்குமரன் டீமில் தான் அதிகப்படியான கல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜெஃப்ரி விஷயம்லாம் நீங்கள் ப்ரொமோவிலே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்கும் போல இருக்குது. உள்ள கல்லை மறைச்சி வச்சு உள்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சம்பவம் நடக்குது. என்னென்னா ராணுவ வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட போகிறாரா, இல்லை சௌந்தர்யா வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே வந்துட்டு மறுபடியும் சௌந்தர்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நீ ஒன்று தெரியப்படுத்தணும்னு செஞ்சலடா, அதனால தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்து நீ நடித்த மாதிரி தோணுச்சுன்றதான் முக்கியமாக ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது திரும்ப திரும்ப. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நான் கேட்ட கேள்வி தான் முத்துக்குமரன் சொன்னார் இன்னொரு இடத்துல. அப்படி ஒன்றை வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னை விட அதிகப்படியாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தெரியப்படுத்துனதே அவங்க தான் 200%. அப்படியே அதை சொல்கிறாங்க. இப்போது எல்லாருக்குமே இந்த டவுட் வந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கும் அந்த டவுட் வந்துச்சுன்றதை அவரே சொல்லிடுறாரு. ஏன்னா இதை தான் வந்துட்டு இவங்க வந்து டவுட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசுகிறீங்களே, முத்துக்குமார் மட்டும் என்ன பண்ணாரு? ஏங்க எல்லாருக்குமே டவுட் வந்துச்சுங்க. ஆனால் அந்த டவுட்டை வச்சு அங்கே வந்து மனசை குத்துறது, காயப்படுத்துறது யார்? இப்போ அன்ஷிதா எதுக்காக அழுதாங்க? அவங்க வந்துட்டு ராணுவம் முன்னாடி சொல்லலை, ராணுவம் முன்னாடி கொஞ்சம் சொன்னாங்க. ராணுவம் இல்லாத நேரங்களையும் விஜய் விஷால்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு அழுதாங்க. ஏன் பவித்ரா சொன்னாங்க? பவித்ரா சொல்லலை, இருந்தாலும் அவரை வந்துட்டு அவர் இல்லாத நேரங்களையும் அவர் இருந்த நேரங்களையும் ரொம்ப அதிகப்படியாக காயப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் முத்துக்குமரன் இன்னும் ஒரு சில பேருக்கு தோணுச்சு. முத்துக்குமரன் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ராணுவம் நம்ம எடுத்தே தப்புன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இப்போ கேம் விட்டு போயிட்டார். இப்போ வந்து 2 பேரில் இப்போ ஒருத்தர் இப்போ மஞ்சள் இப்போ 4 பேர் தான் வந்து அவங்க 3 பேரை வந்து அட்டாக் பண்ண வந்தது. இந்த மாதிரி போயிடுச்சு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேமு. ஆனால் அதை வச்சு அசிங்கப்படுத்துது, அதை வச்சு துக்கப்படுத்துது, அதை வச்சு குத்துனது யார்? அதுதான் எங்கள் பேச்சு. அதை திரும்ப திரும்ப வந்து நீ பண்ணதுனால தான் நான் பேசுகிறேன்னா இது எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு அப்போ வந்துட்டு மற்றவங்களாம் வந்துட்டு சாரி கேட்கணும்? இவ்வளோ பேர் சாரி கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அதனால தான்ட்டு. இப்போ இன்னொரு மேட்டர் என்னென்னா, சௌந்தர்யா இந்த மாதிரி பண்ணதுனால குறைஞ்சிதா, இல்லை பிக் பாஸே ஏதோ ஒரு பிளானை வச்சுருந்தாரான்னு தெரியல. இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா அதன்படி தான் எல்லாமே நடக்குது. இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 8 இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஜெயிங்கன்னு வந்துட்டு 2வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இது மாதிரி நடந்ததே கிடையாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. கேம் விளையாட நேரங்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமாரனுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டில் அவர் இருப்பார், 2வது இவங்க இருப்பாங்க. மீதியெல்லாம் இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 15,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து ராணுவம் வந்து அச்சு தூக்கிட்டு போயிட்டார். அவருக்கும் இவங்களுக்குமே கிட்டத்தட்ட 4000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்க போது. அதேமாதிரி நிறைய பேர் தான் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ்லாம் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி வந்துட்டு சௌந்தர்யா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னவங்களோட வாயிலே இப்போ வந்துட்டு
அதெல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. டாப் 5ல கண்டிப்பாக சௌந்தர்யா இருப்பாங்கன்னு சொல்ல வச்சாங்க பார்த்தீங்களா? அதுதான் கேம். ஏன்னா முதல் வந்துட்டு எல்லாரும் அடித்து தூக்கி எங்கள் தலைவி சௌந்தர்யா தான் டைட்டில் வினராக வரப்போகிறாங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விட்ட ஜர்க்கில் சௌந்தர்யா கண்டிப்பாக டாப்பில் வருவாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்களே வந்து முடிவு பண்ணிட்டீங்க அவங்களுக்கு டைட்டில் வினர் கிடையாதுன்னு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். இன்னும் நடக்கும், கண்டிப்பாக இன்னும் நடக்கும். இன்னும் ஒரு 4-5 வாரம் இருக்குது. இதுலேயே ஏதாவது ஒரு சம்பவம் அவங்களே பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் ஆள்லாம் வந்து மேலே வர்றது வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் தீபக், மஞ்சரி இன்னும் ஒரு சில பேரில் வந்து நல்ல ஒரு கேமை கொடுக்கும்போது அவங்களுக்குலாம் ஓட்டு அதிகப்படியாக வரணும். சப்போஸ் இன்னும் வருங்காலங்களில் வந்துச்சுன்னா சௌந்தர்யா ஆட்டோமேட்டிக்காக இப்போ விழுந்த வீழ்ச்சியை விட இன்னும் அதிகமாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதுதான் சரிங்களா? அதே மாதிரி முத்துக்குமரனுக்கும் ராணுவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முத்துக்குமரன் எங்கேயோ இருக்காரு, மக்கள் சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. ராணுவுக்கு வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அதுவும் அந்த அளவுக்கு வந்துட்டு அவரை டச் பண்ணுற அளவுக்குலாம் போகாதுன்றது என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே இவ்வளோ சண்டைகள் அமுழுத்துமணிகள் போனாலும் கேமை கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. காரணம் அப்பப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அடி விழுந்துட்டு தான் இருக்குது. கீறி விட்டுறாங்க, இதுவாகுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் அடி விழுந்து முத்துக்குமரனுக்கு தான். ஆனால் அதை பெருசாகவே சொல்லவே இல்லை. யாருன்னா இவரோட கையோ காலோ பட்டுரும் அருணோடது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டாஸ்க் பிடிச்சிருக்கா? என்னை கேட்டிங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்வேயர் பெல்ட் டாஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அசீம் சேஸ் சூப்பராக போச்சு. ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக போகிற மாதிரி இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட்டு, எதுக்கு எடுத்தாலும் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது, ரவுடித்தனமாக பிஹேவ் பண்ணுறது. ஜெஃப்ரி மாதிரிலாம் யாருமே பிஹேவ் பண்ணல. எல்லாருக்கும் கோவம் வரும், எல்லாருக்கும் இது வரும். ஏன் அசீம் படாத கோவமா? ஏன் அவரெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதா? கோவங்கள் வரும். பட் அது வார்த்தையோடு நின்றுட்டா பிரச்சனை இல்லை. இவங்க வந்து ஃபிசிக்கலாக வந்து அட்டாக் பண்ணும்போது அது நிறைய பெரிய பிரச்சனையாக வருது. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டியை வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு நல்லா வந்து லலன்னு புல்லாங்குழல் ஓத போகிறாரு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய் நண்பர்களே.